ஹலோ எவ்ரி ஒன். ஸோ இது லாஸ்ட் வீடியோவோட பார்ட் 2 கண்டினியூவேஷன் தான். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, வால்யூம்னா என்ன, ஸோ வால்யூம் எப்படி நம்ம சார்ட்டில் வந்து ஆட் பண்ணுறது, ஆட் பண்ணிவிட்டு எப்படி ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம ட்ரேட் செட்டப் கொண்டு வர்றதுன்றதை போன வீடியோவில் பார்த்தோம். பட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சேம் அதே கண்டினியூவேஷன் தான், பட் இதில் கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வித் ஒன் இண்டிகேட்டர், ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட் அப்படின்ற ஒரு இண்டிகேட்டர். ப்ரைஸ் வந்து இப்போ புல் மூவில் இருக்கா இல்லை பியர் மூவில் இருக்கான்றதை டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்திருக்கிறது டிசிஎஸ் கம்பெனி எடுத்திருக்கேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டே கேண்டலோட வால்யூம் என்ன அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் வந்து இங்கே இது வந்து மூவிங் ஆவரேஜோட வால்யூம். ஸோ இது வந்து மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வால்யூம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே பிளேஸ் ஓவர் பண்ணுறேன். தட் மீன்ஸ் 5th நவம்பர் 2015. ஓகேவா? அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து 1.6 மில்லியன் வந்து இருக்குது. தட் மீன்ஸ் ரெட் கலர் தட் மீன்ஸ் செல்லர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால் மேலே பார்த்தீங்கன்னா அது ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வால்யூம்ன்றது. ஸோ அதே மாதிரி 2.57 வந்து மூவிங் ஆவரேஜோட வால்யூம். தட் மீன் மூவிங் ஆவரேஜ் மேலே இருக்குது, வால்யூம் கீழே இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ரொம்ப டைட் கன்சாலிடேஷனாக இருக்குது. வந்து ரொம்ப அதிகமான ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கே இல்லை. எப்படின்னு சொல்லுதுன்னா, செல்லர்ஸ் வந்து அங்கே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டல. பட் இருந்தாலும் அங்கே வந்து ஒரு கம்பேர்ட் டு ப்ரீவியஸ் 20 days இப்போ இருக்கிற வால்யூம் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த ஓவரால் இந்த பர்டிகுலர் டே 5th நவம்பர் அன்னைக்கு எனக்கு ஓவரால் வால்யூம் வந்து 1.6 மில்லியன். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நான் பார்க்குறது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்எஸ்சி வெப்சைட் போங்க. ஸோ என்எஸ்சி இந்தியான்னு டைப் பண்ணிவிட்டு, ஸோ இதில் ஃபஸ்ட்டு லிங்க் வரும். ஸோ அதில் உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு ஸோ இதில் கம்பெனிஸ் வந்து நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ இதில் வந்து நான் டிசிஎஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? டிசிஎஸ் கம்பெனி இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரேட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ட்டு ஒரு பர்டிகுலர் பாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த ட்ரேட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இன்டெப்த்தாக காட்டும். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடட் வால்யூம்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தமாக ட்ரேடட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 16 லட்சம். தட் மீன்ஸ் 16.78 lakh ஷேர்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் டேயில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ அதை தான் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். சேம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 16 லட்சம், 16 மீன்ஸ் 16.78 16,78,000 ஷேர் வந்து இன்னைக்கு டேயில் வந்து டிசிஎஸ் கம்பெனியில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ அதில் பையர்ஸும் இருப்பாங்க, செல்லர்ஸும் இருப்பாங்க. அதுமாரி சேர்ந்து ஓவரால் இருக்கிற அக்கௌண்ட் வந்து 16,78,000. ஓகேவா? ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வால்யூம் டேட்டா அலோன் இஸ் யூஸ்லெஸ் ஃபார் அனாலிசிஸ். என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ இந்த டேட்டா 16 லட்சம் பேர் வந்து உள்ளே வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த பர்டிகுலர் டேயில். ஸோ அப்போ அங்கே பையர்ஸும் இருக்கலாம், செல்லர்ஸும் இருக்கலாம். பட் நம்ம கலரை வச்சு இண்டிகேட் பண்ணலாம், இங்கே வந்து செல்லர்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க, பீரிஷ் மூவ் தான் அதிகமாக இருக்காங்கன்ட்டு. பட் அந்த பர்டிகுலர் நீங்கள் இப்போ இந்த டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க, இதை நீங்கள் ஷார்டன் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இது வந்து 3 ஹவர்ஸாக மாற்றுறேன். ஸோ இப்போ 3 ஹவர்ஸாக மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ 3 ஹவர்ஸாக இப்போ ரீசெண்ட் இந்த டே எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெட் கேண்டில். ஸோ இங்கே வால்யூம் நம்மளுக்கு ரெப்ரசன்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ரெட்டில் தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை நான் ஒரு 2 ஹவர்ஸாக மாற்றிக்கிறேன். 2 ஹவர்ஸாக மாற்றினதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இதில் ஸோ ரெட் கேண்டிலும் இருக்குது, அதுமாதிரி க்ரீன் கேண்டில்ஸும் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையர்ஸும் உள்ளே வராங்க, செல்லர்ஸும் உள்ளே வராங்க. இன் பிட்வீன் உங்களுக்கு செல்லர்ஸும் இருக்காங்க. ஸோ மேஜராக டேயில் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்லி ரெட் கலர் வால்யூம் இண்டிகேஷன் இருக்கிறதுனால செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதே லோயர் டைம் ஃப்ரேமில் அதை கன்வெர்ட் பண்ணி பார்க்குறப்ப அங்கே பையர்ஸும் இருக்காங்க, செல்லர்ஸும் உள்ளே இருக்காங்க. அது மாதிரி தட் மீன்ஸ் பையர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் அங்கே இருக்குது, செல்லர்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது எப்படி நான் கேட்டகரைஸ் பண்ணலாம்? அங்கே மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக புல் மூவ் இருக்கா இல்லை பியர் மூவ் இருக்கான்றத வால்யூமை தாண்டி எப்படி நான் இன்டர்செப்ட் பண்ணுறதுனா, ப்ரைஸையும் வால்யூமும் இன்டர்செப்ட் பண்ணி நம்ம அந்த ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இதை வந்து நம்ம காட்ச் பண்ணி சொல்ல முடியும். ஓகேங்களா?
ஸோ அதனால் இண்டிவிஜுவலாக அந்த பர்டிகுலர் கவுண்ட்டை வச்சு நம்ம சொல்ல முடியாது. அங்கே வந்து பையர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து அப்பில் தான் போகும் அப்படின்ட்டு. அதேமாதிரி செல்லர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. மார்க்கெட் வந்து டவுன் நோக்கி தான் வரும் அப்படின்றத அந்த பர்டிகுலர் வால்யூமோட டேட்டா வச்சு நம்ம சொல்ல முடியாது. 100% சொல்ல முடியாது. ஸோ இஃப் வி அனலைஸ் preceding price trend with preceding volume trend, then it would be useful and give some direction of the trend. என்ன சொல்ல வராங்கன்னா, ப்ரைஸ் ட்ரெண்டும் அது கூட நம்ம வால்யூமோட ட்ரெண்டையும் சேர்த்து நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப மார்க்கெட்டில் இப்போ கரண்ட்டாக என்ன டைரெக்ஷனில் ப்ரைஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அது எப்படின்னா, பிவிடி அப்படின்ட்டு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட். ஓகேங்களா? ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட் ஆசிலேட்டர். அது என்ன சொல்லுன்னா, மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்ன இருக்குது, இப்போ கரண்ட்டாக புல் ட்ரெண்ட் இருக்கா இல்லை பியர் ட்ரெண்ட் இருக்கான்றத மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லும். புல்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் அப்போர்ட் டைரெக்ஷனில் போதா, பியர்னா ஒன்றும் இல்லை, மார்க்கெட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் போதான்றத அந்த இண்டிகேட்டர் வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஐஓபி சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஐஓபி சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வால்யூம் இண்டிகேட்டரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா பிவிடி அந்த இண்டிகேட்டரும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா, ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட் ஆசிலேட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிவிடின்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து நான் ஸ்டார் ஃபேவரேட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் வால்யூம் ட்ரெண்ட் ஆசிலேட்டர் அப்படி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உபர் ட்ரேடிங் சிஸ்டம்ன்றவர் க்ரியேட் பண்ண ஒரு இண்டிகேட்டர் இது. ஸோ இதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டில் வந்து இது ஆட் ஆகிடும். ஸோ இப்போ நான் வச்சுருக்கிற டைம் ஃப்ரேம் வந்து டே டைம் ஃப்ரேம். ஸோ இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூமோட ட்ரெண்டும் ப்ரைஸோட ட்ரெண்டும் ரெண்டுமே கம்பைன் ஆகி உங்களுக்கு வந்து இப்போ கரண்ட்டாக மார்க்கெட் என்ன டைரெக்ஷனில் இருக்குன்றத ஈஸியாக இதை ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இண்டிகேட்டரில் வந்து இன்னும் ஒரே ஒரு செட்டிங்ஸ் வந்து நீங்கள் மாற்றணும். என்னென்னா, ஸோ இந்த செட்டிங்ஸ் இங்கே இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே விஷுவலைஸ் ட்ரெண்டுன்னு அப்படி இருக்குங்களே. ஸோ இதை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் கரண்ட்டாக என்ன ட்ரெண்ட், நீங்கள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எப்படி நான் இதில் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்லேயே நான் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டரை பொறுத்த வரைக்கும் எப்படி இதை நம்ம அக்சஸ் பண்ணணும்னா, ஜீரோன்றது ஒரு மிட் லைன். ஓகேங்களா? அந்த ஜீரோக்கு மேலே எப்பப்பெல்லாம் ஒரு கிராஸ் ஓவர் வருதோ அப்போ மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் இருக்குது, மீன்ஸ் புல் ரனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? எப்பப்பெல்லாம் இந்த ஜீரோக்கு கீழே இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகுதோ அப்போல்லாம் மார்க்கெட் வந்து ஒரு பியர் ரனில் இருக்குது. தட் மீன்ஸ் செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுக்கு மேலே ஒரு ப்ளூ லைன் கிராஸ் ஓவர் ஆகுதுல்ல, அது ஒன்றும் இல்லை, ஒரு மூவிங் ஆவரேஜ் லைன். அந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து என்ன குறிக்குதுன்னா, புல் ரன் தான் வருது. ஜீரோக்கு மேலே இந்த லைன் கிராஸ் ஓவர் ஆகி மேலே போகுது. அந்த டைமில் இந்த மூவிங் ஆவரேஜும் நம்மளுக்கு மேலே சப்போர்ட் கொடுத்துச்சுன்னா, மூவிங் ஆவரேஜ் லைனும் மேலே இருந்துச்சுன்னா அப்போ 100% மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இதில் என்ட்ரி பாயிண்ட் அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்னா, இந்த செட்டிங்ஸ் போங்க. ஸோ இந்த ஸ்டைல்ஸ் போங்க. ஸ்டைல்ஸில் போயிட்டு இதில் ஆல்ரெடி எல்லோ கலர் இருக்கும். ஸோ அதை வந்து டார்க் பிளாக்காக மாற்றிக்கோங்க. இல்லை ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக பிளாக்னா நம்மளுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு இண்டிகேஷன். அந்த பிளாக் டாட் இருக்கிறப்ப நம்ம வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு புல் ட்ரேடு, தட் மீன்ஸ் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு ட்ரேட் செட்டப் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அதேமாதிரி இந்த கிராஸ் டவுன் இருக்குல்ல, ஸோ இதில் ரெட் கலருக்கான ஒரு டார்க் ரெட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை, இந்த ரெட்டே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ரெட்டில் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் இந்த கிராஸ் ஓவர் டவுனுக்குள்ளே வருதோ அப்போ இந்த கிராஸ் ஓவர் வந்து உங்களுக்கு வரும் இன்ட்டு பார் மாதிரி. ஸோ அது வர்றப்ப நம்ம வந்து ஒரு ட்ரேட் செட்டப் வந்து நம்ம கொண்டு வரலாம், பீரிஷ் ட்ரேடு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் இது ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ ஜூம் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிளாக் கலரில் ஒரு இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்கு. தட் மீன்ஸ் இதுக்கு முன்னாடியே ஒரு கிராஸ் ஓவர் வந்துடுச்சு. பட் இந்த பிளாக் இண்டிகேஷன் வரப்போ நம்ம வந்து ப்ரிசைஸாக இருக்கலாம். ஸோ இந்த பிளாக் இண்டிகேஷன் வரப்போ ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். ஸோ அதேமாதிரி இந்த மூவிங் ஆவரேஜ் லைனும் எனக்கு மேலே தான் இருக்குது. ஸோ அதேமாதிரி இங்கே வால்யூமில் பார்த்தனாலும் எனக்கு இந்த மூவிங் ஆவரேஜுக்கு மேலே தான் இந்த வால்யூமோட கேண்டிலும் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போ நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன்னா, நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, இப்போ இது வந்து பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் லைன் மாதிரி இருக்குங்களா. ஸோ இந்த லைன் என்ன இண்டிகேஷன் பண்ணுதுன்னா ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து
மார்க்கெட்டோட ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட், ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு இப்படி தான் உங்களுக்கு போகும். அப் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும். டவுன் ட்ரெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போகும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை வந்து சிக்னலாக உங்களுக்கு இந்த இண்டிகேட்டரில் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். இப்போ நம்ம புல்லிஷ் ட்ரேட் தான் எடுத்தோம், இருந்தாலும் ஒரு சின்னதாக ஒரு புல் பேக் வருதுல்ல. ஸோ இந்த புல் பேக் வர்றப்ப ஒரு நிமிஷம். ஸோ இந்த புல் பேக் வருதுல்ல, ஒரு சின்னதாக ஒரு டவுன். ஸோ அது வரப்ப இங்கேயும் உங்களுக்கு ரெட் சிக்னல் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். ஓகேங்களா? அப்புறம் சின்னதாக ஒரு அப்பும், அப்புறம் சின்னதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து ஒரு ஃபால் கொடுத்துச்சு. ஸோ அப்போ நம்ம சப்போஸ் இங்கே என்ட்ரி எடுத்திருந்தாலுமே நம்மளுக்கு நெக்ஸ்ட் இந்த ரெட் கலர் சிக்னல் வந்திருந்த பட்சத்தில் நம்ம எக்ஸிட் ஆகிருக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இங்கே உங்களுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு, மீன்ஸ் இந்த கேண்டில் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரெட் கலர் கிராஸ் ஓவர் வந்து வரல. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்துகிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ரெட் கலர் கிராஸ் ஓவர் வந்து வந்திருக்கு. ஸோ இது வர பட்சத்தில் நான் இங்கே வந்து எக்ஸிட் ஆயிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிளாக் கலர் டாட் வந்து எனக்கு என்ட்ரி கொடுத்துருக்கு. ஸோ இது கொடுத்தது முடிச்சுட்டு ஸோ இங்கே இந்த இடத்துல தான் நான் என்னோட எக்ஸிட் வந்து கொடுத்துருப்பேன். தட் மீன்ஸ் ஒரு 50 ரூபாயில் எடுத்திருந்து அரௌண்ட் 55 ரூபாயில் நான் எக்ஸிட் பண்ணியிருப்பேன். இங்கே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி எடுத்திருப்பேன். தட் மீன்ஸ் இங்கே ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து டவுனில் தான் இருக்குது. மூவிங் ஆவரேஜ் லைனும் எனக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிச்சுன்னா அந்த டைமில் நான் என்ட்ரி எடுப்பேன். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிளாக் கலர் சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே என்ட்ரி எடுத்திருப்பேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஸ்டாப் வந்து நான் இங்கே எனக்கு ஸ்டாப் லாஸ் இல்லை, ஸ்டாப் லாஸ் நான் கீழே வச்சுருப்பேன். பட் இருந்தாலும் எனக்கு இங்கே நான் எக்ஸிட் ஆகிறதுனால எனக்கு நோ லாஸ் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ட்ரேட் செட்டப் வந்து கொண்டு வரணும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ரெட் கலர் லைன் பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோவில் நீங்கள் எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஷேர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட் டைமாக ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் நீங்கள் பிடிச்சாவே அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஷேர்ஸ் ஐஓபி எல்லாமே உங்களுக்கு ரேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 ரூபா 3 ரூபா தான் இதோட ப்ரைஸ் மூமெண்ட்டுமே இருக்கும். அப்படி இருக்க பட்சத்தில் இது மாதிரி சிக்னல்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கு. பிளாக் கலரில் நீங்கள் மாற்றிருக்கீங்க. ஸோ பிளாக் கலர் உங்களுக்கு சிக்னல் கொடுக்குது. அதே மாதிரி மூவிங் ஆவரேஜ் லைனும் மேலே தான் இருக்குன்னா அப்போ நீங்கள் ஒரு புல்லிஷ் ட்ரேட் எடுக்கலாம். ரெட் கலர் சிக்னல் வருது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு அந்த ரெட் லைன் வந்து கிராஸ் ஓவர் ஆகுது. மூவிங் ஆவரேஜும் உங்களுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த டைமில் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுக்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் எக்ஸிட் வந்து இந்த சிக்னல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்ல, அப்போ வந்து நீங்கள் எக்ஸிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 0 லைனுக்கு மேலே தான் இருக்குது, புல்லிஷ் ட்ரெண்டு தான். பட் இருந்தாலும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ நம்ம எக்ஸிட் எங்கே ஆகணுன்றத உங்களுக்கு நான் இப்போ தான் உங்களுக்கு கைட் பண்ணேன். ஸோ அது மாதிரி எப்போல்லாம் இந்த கலரோட சேஞ்சிங் கேரக்டர் வந்து உங்களுக்கு தெரியுதோ அப்போ நீங்கள் ஈஸியாக எக்ஸிட் ஆகிடலாம் இந்த இண்டிகேட்டரை வச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் சேம் இதே இண்டிகேட்டர் நான் நிஃப்டிக்கு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு என்ட்ரி சிக்னல் வந்து கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் 4th Feb 11 மணிக்கு. ஓகேங்களா? 4th Feb 11 மணிக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி 4th Feb ஒரு 15க்குலாம் நம்ம வந்து எக்ஸிட் ஆகிருக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சிக்னல் வந்து ரெட்டாக மாறி இருக்கு. சேஞ்ச் ஓவர் வந்து ஆகிருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு 4th Feb நான் சிமுலேட்டர் போகிறேன். ஒரு ஆப்ஷன் நம்ம எடுத்திருந்தோம்னா 4th Feb 11 மணிக்கு ஒரு என்ட்ரி வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு புல் கால் ஸ்ப்ரெட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட். ஏன் டெபிட் ஸ்ப்ரெட் சொல்கிறேன்னா பை லெக்கோட ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு டெபிட் ஸ்ப்ரெட். 11 மணிக்கு எடுத்துகிட்டு நம்மளோட க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அதே சேம் டேயில் பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு வந்து நம்மளுக்கு க்ளோசிங் சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. இப்போ நான் எவ்ரி 30 மினிட்ஸ் ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா எனக்கு 1035 ரூபா ப்ராஃபிட், 1800 ரூபா ப்ராஃபிட், எவ்ரி 2000 ரூபா ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு 3952 ரூபா ப்ராஃபிட். ஸோ இப்படி தான் உங்களோட ட்ரேடிங்கோட சிக்னல் வந்து ட்ரேடிங்கோட என்ட்ரி வந்து நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் சிக்னல் கொடுத்துருக்கு. பட் மூவிங் ஆவரேஜ் லைன் வந்து மேலே இருக்கிறதுனால நான் இந்த டைம் வந்து
ட்ரேட் வந்து அவாய்ட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1 மணிக்கு 13னா ரயில்வே டைம் 1 மணிக்கு எனக்கு கொடுத்துருக்கு. அதேமாரி மூவிங் ஆவரேஜ் லைனும் கீழே தான் இருக்குது. ஸோ இது கூட நீங்கள் அடிஷ்னலாக வால்யூமும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வால்யூம் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வால்யூம் ப்ரைஸ் ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம இதில் இண்டிகேட்டர் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அதனால் நான் வால்யூம் வந்து இதில் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வால்யூமும் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மூவிங் ஆவரேஜ் கொடுத்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூமுக்கு கீழே தான் எக்ஸாக்டாக மூவிங் ஆவரேஜ் லைனுக்கு டச் பண்ணி தான் வால்யூம் இருக்குது. ஸோ இங்கே இந்த பிவிடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சிக்னல் கொடுத்துருக்கு. அதேமாதிரி இங்கே கிராஸ் ஓவர் கீழே கிடச்சிருக்கு. அதேமாதிரி இந்த மூவிங் ஆவரேஜும் கீழே தான் இருக்குது. அப்போ ஒரு 1 மணிக்கு 24ஆம் தேதி நான் எடுத்திருந்தேன்னா எப்போ எனக்கு எக்ஸிட் சிக்னல் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே 9 மணிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஓவர் நைட் பொசிஷனும் நான் இதை ஹோல்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்திருக்கேன். இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 24ஆம் தேதி போய்க்கிறேன். 24ஆம் தேதி 1 மணிக்கு, தட் மீன்ஸ் 13 மணி. இப்போ ஸோ ஒரு லாட். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பியர் போட் ஸ்ப்ரெட். ஸோ இதை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதுவும் ஒரு டெபிட் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன்னா பையோட ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். எவ்ரி 2 hours. சாரி, நம்ம 9 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 9:15 எனக்கு 1000 ரூபாய் கிட்ட எனக்கு ப்ராஃபிட் தான். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இதில் ரிஸ்க்கும் உங்களுக்கு 1400 ரூபாய் தான். சப்போஸ் உங்களுக்கு ஃபேவராக போச்சுன்னா 2300 கிட்ட ப்ராஃபிட். ஸோ அரௌண்ட் 5% ப்ராஃபிட் வந்து நீங்கள் அட்டைன் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ ஒரு ட்ரேட் என்ட்ரி நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, ஸோ இது மாதிரி அனலைஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறப்ப உங்களோட செட்டப்பும் நீங்கள் போடுற செட்டப்பும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ன்றது ரொம்ப அதிகமாக வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேறு எங்கன்னா சிக்னல் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கு. 17th December 2024 9 மணிக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு சிக்னல் எப்போ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th December 9 மணிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு மார்னிங் ஒரு 1 day ஹோல்ட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதையும் நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணி காட்டிடுறேன். 17th December 9 மணிக்கு 9:20க்காக நம்ம ஒரு என்ட்ரி எடுப்போம். இது வந்து ஒரு பியர் புட் ஸ்ப்ரெட். ஃபஸ்ட்டு அதிகமான ப்ரீமியம் வாங்கிட்டு கம்மியான ப்ரீமியம் வந்து செல் பண்ணுறோம். இது எவ்ரி 2 hours ரன் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஸோ மார்க்கெட் நெக்ஸ்ட் டே நம்ம ஒரு 9 மணிக்கெலாம் நம்ம 9:20க்கெலாம் நம்ம க்ளோஸ் 2039 ரூபா ப்ராஃபிட். தட் மீன்ஸ் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 5.2 தான். நம்ம 4.9% வந்து அட்டைன் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் ப்ராஃபிட்டே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு ட்ரேட் என்ட்ரி வந்து நம்ம எடுக்கிறதா இருந்தால் எடுக்கணும். ஓகேங்களா? நான் சிம்பிளாக ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டேன். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பொறுத்து. நிறைய பேர் இந்தியா விக்ஸ் இன்டர்பிரேட் பண்ணி மார்க்கெட் எப்படி போகுதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் நீங்கள் அடிஷ்னலாக வச்சுட்டிங்கன்னா இன்னும் உங்கள் ட்ரேட் என்ட்ரி வந்து ப்ரெசைஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து பிவிடின்ற இண்டிகேட்டர். ஸோ இதில் வேறு எதனா டவுட்ஸ் வேறு எதனா இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தனியாக குரூப் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் கீழே உங்கள் நேம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.